வணக்கம். 21/1/2026 புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:19 வரை தூதியை, அதன் பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:32 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று 2:32 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்களே, இன்று யோசிக்காத செய்த காரியத்தில் கூட வெற்றி பெறுவீர்கள், தனலாபங்கள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, இன்று செய்யும் முயற்சிகள் சிறு சிறு தடைதாமங்கள் குறுக்கீடு ஏற்படும், எனவே கவனம் தேவை. மிதுனராசி அன்பர்களே, இன்று வீண் விரயங்களை காட்டிலும், எனவே எக்காரியத்தில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் எவ்வித புது முயற்சியை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது விழிப்புணர்ச்சி தேவை. சிம்மராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிறரிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகளில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. பிறரிடம் பேசுவது மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள் என்று. துலாம் ராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் சிறு சிறு தடைதாமக குறுக்கீடு ஏற்படும், தனவரவு தள்ளி போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் சிறு சிறு தடைதாம குறுக்கீடு ஏற்பட்டு பின்பு சரியாகும். உடல்நிலையில் மிகுந்த கவனத்தை செலுத்துவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, செய்யும் முயற்சிகளும் பேசும் பேச்சுகளும் மிகுந்த கவனத்தை செலுத்துவது நல்லது. வீண் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. மகராசி அன்பர்களே, மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது. பிறரிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனம் குழப்பமான நிலையிலேயே இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. மீனராசி அன்பர்களே, இன்று மனப்போராட்டமான நாளாக இருக்கும், மனச்சஞ்சலமான நாளாக இருக்கும், எனவே எக்காரியத்தில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. வணக்கம் வீடியோ அன்பர்களே, என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற பதிவில் சந்திப்போம்.